பேசாமல் இருக்கக்கூடிய கம்சனை தூண்டி விட்டாரே நாரதர், பண்ணலாமா? அவர் பண்ணலை. நாரதரை தூண்டி விடும்படியா நீ தானே அவரை தூண்டி விட்டேன்னு கேட்டார் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து. அவன் ஏற்கனவே பாப்பியாக இருக்கான், இன்னும் பல குழந்தைகளை வரம் பண்ணி அந்த குழந்தைகளை வரம் பண்ண ஒரு பாப்பத்தையும் மலையாட்டமாக சுமந்துக்கிட்டோம் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் போல் இருக்குது. தாவத்வன்ன மனசைவ நாரத முனிகி प्रोचेस भोजेश्वरं यूयं नन्वसुराः सुराश्चगदवः जानासि किन्न प्रभो मायावी सहरिः वधकृते भावी सुरप्रार्थनात् इत्याकर्ण्य यदून् अधूधुन दसौ शौरेश्च सूनूनहन्. உடனே என்ன பண்ணா, தேவகி வசுதேவர் 2 பேரையும் காராகிரகத்தில் அடைச்சி, எந்த பிரபுவுக்கு பிறப்பு கிடையாதோ அவன் பிறந்திருப்பணுங்கிற சந்தேகத்தால் பிறக்க 6 குழந்தைகளை வரிசையாக வரம் பண்ணானா. தேவகீம் வசுதேவஞ்ச நிகிரிய நிகடைர்கிருஹே ஜாத்தம் ஜாதமகம் புத்திரம் தயோஹோ அஜனசங்கயா. ரொம்ப நாள் முன்னாடி 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும், நான் உபன்யாசம் ஆரம்பித்த புதுசு. அன்றைக்கி கிருஷ்ணாவதாரம் சொன்னால் பாம்பேயில் ஒரு இடத்துல மேடையார போகிற போது ஒரு அம்மா வந்து என்ன கேட்டால், 6 குழந்தைகளை வரிசையாக பறி கொடுக்க முடியாது வந்துவிட்டே தேவகிக்கு. என்னத்தினால இந்த 6 குழந்தைகளும் என்ன பாபம் பண்ணால் பிறந்த உடனே உயிரிழக்க முடியாத ஒரு அவஸ்தை வந்துவிட்டே, இதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுங்கன்னு. அன்றைக்கி சங்கரமாக சொன்ன விஷயத்தை அப்புறம் கிருஷ்ணாவதாரம் சொல்கிற போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு அந்த சந்தேகம் வரும், அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பக்தர்கள்லாம் மனசில் ஞாபகப்படுத்திக்கணும். புண்ணியம் மாத்திரம் பண்ணியிருந்தால் சொர்க்கலோகத்தில் வாழ்க்கை வாசம், பாபம் மாத்திரம் பண்ணியிருந்தால் நரக பிராப்தி. புண்ணியம் பாபம் ரெண்டும் கலந்து பண்ண வாழ்க்கை தான் இந்த மனுஷலோகம். அதனால தான் இதுக்கு மிஸ்ரலோகம்னு பேர். கலந்து கட்டியாக இருக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியது மிஸ்ரலோகம்னு பேர். தேவகி வசுதேவர் 2 பேரும் மனுஷலோகத்தில் ஜென்மா எடுத்துவிட்டா. அப்போ புண்ணியம் பாபம் 2 இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தானே இந்த லோகத்தில் ஜென்மா வந்திருக்கு. சுகத்தை அனுபவிக்க புண்ணியம் குறையிறது, துக்கத்தை அனுபவிக்க பாபம் குறையிறது. பாபம் இருக்குது நமக்கெல்லாம், ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு துக்கத்தை கொடுக்குறார் சுவாமி. எல்லா பாபங்களுடைய பலனும் ஒரே சமயத்தில் வந்து கொடுத்தனாக்க தாங்க முடியாது இந்த ஜீவனாலங்கிறதுனால, டு யூஸ் அன் இங்கிலீஷ் வேர்டு, the fruits of our actions are visited on us in a staggered way. ஒரே மாதிரி இல்லாமல் ஸ்டாகர்டாக கொடுக்குறார் சுவாமி. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் கொடுத்தா புண்ணியத்துடைய பலத்தை கொடுத்தா தாங்கிக்கலாம். பாபத்துடைய பலம், பலவிதமான பாபங்களுடைய பலத்தை ஒரே சமயத்தில் கொடுத்தா தாங்க முடியாது. ஒரு பாபத்துடைய பலத்தையே தாங்க முடியல, சேர்ந்தாப்பில் எல்லா பாபங்களும் சேர்ந்து ஒரே சமயத்தில் வந்துவிட்டேன் என்னப்படுது. அதனால் ஸ்டாகர் பண்ணி விட்டுவிட்டேன். ஆனால் யாருக்கெல்லாம் கடைசி ஜென்மாவாக இருக்கணும்னு பகவான் நினைக்கிறாரோ அந்த அந்த அளவுக்கு யாருக்கு பக்குவம் வந்திருக்கோ அவளுக்கு கான்சன்ட்ரேட்டட் டோஸாக எல்லா துக்கங்களையும் சேர்ந்து ஒரே சமயத்தில் அனுபவிக்க முடியா செஞ்சு பாபத்தெல்லாம் கரைச்சிக்க முடியா, புண்ணியத்தையும் கரைச்சிக்க முடியா செஞ்சு விடுறார் சுவாமி. பகவானை குழந்தையை அடைஞ்சு வைகுண்ட கோலத்தில் தரிசனம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆனந்தத்தில் சுகானுபவத்தில் புண்ணியத்தில் கரைச்சின்றார். இந்த 6 குழந்தைகளையும் பறி கொடுக்குற போது ஏற்படக்கூடிய துக்கத்தில் பாபத்தையும் கரைச்சிண்டு புண்ணியம் பாபம் 2ம் இல்லாமல் 0 பேலன்ஸில் கொண்டு தன்னுடைய அக்கௌண்ட்டை நிறுத்தி வச்சு அடுத்தாப்பில் ஜென்மா இல்லாத ஒரு நிலைக்கு தேவகி வசுதேவர் 2 பேரையும் தயார் பண்ணுறார் சுவாமிங்கிறதான் விஷயம். இது ஒரு பக்கம். சரி, திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் தேவகி இஸ் கன்சர்ன். ஆஸ் ஃபார் அஸ் வசுதேவா இஸ் கன்சர்ன், இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணா அப்படின்னாக்க, பாவம் பண்ணால் தான் சீக்கிரமாக உயிர் போகும்னு அர்த்தம் இல்லை, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. சாபத்தால் இவளுக்கு வந்த ஜென்மா இது. அவள் மரீச்சியுடைய புத்தர்களாக இருந்து பிரம்மாவை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிச்சதுனால பிரம்மாவுடைய சாபத்தால் ஹிரண்யகசிபுடைய புத்தர்களாக இருந்து அடுத்தாப்பில் வசுதேவருடைய புத்தர்களாக வந்திருக்காள். சாபத்தால் வந்த ஜென்மா எவ்வளவு சீக்கிரமாக முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக சாப விமோச்சனம் தானே அர்த்தம். சாபத்தால் ஏற்பட வேண்டிய ஜென்மாவாக இருக்க வேண்டாம், சாதாரணமாக கர்மவினையால் வந்த ஜென்மாவாக இருந்தால் கூட மகான் சிவன் சார் மகாபெரிவாளுடைய பூர்வாசிரம தம்பி, அவளை போலவே பெரிய ஞானியாக சித்த புருஷாளாக இருந்தாள். அவள் தன்னுடைய வாழ்நாளுடைய தபஸை முழுக்க ஒரு புஸ்தக ரூபத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காள். ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு பேர். அதில் டெத் இஸ் ஆல்வேஸ் அ டெலிவரன்ஸ் அவளுடைய கோல்டன் வேர்ட்ஸ்.
டெத் இஸ் ஆல்வேஸ் டெலிவரன்ஸ். நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நேற்று பார்த்து பேசியிருந்தேன் சார், திடீர்னு இன்றைக்கி காத்தால் ஹார்ட் அட்டாக்ங்கிறார் போயிட்டார். இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஒரு நல்ல வயசில், ஒரு பழுத்த வயசு இல்லை, 50 வயசு 55 வயசு, when you are in the peak of your life, டக்குன்னு life is snatched away from you. It is always a deliverance சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் தான் when education was not so much commercialized, there used to be a system of double promotion. நன்னா கெட்டிக்கார குழந்தைகளுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் ஒரு கிளாஸை பைபாஸ் பண்ணிட்டு போக முடியா டபுள் ப்ரமோஷன் கொடுப்பா. அப்படி டபுள் ப்ரமோஷன் சின்ன கிளாஸ் தான் கொடுப்பா. 10ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் போட மாட்டா. 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் அப்படி தான் போடுவா. அந்த டபுள் ப்ரமோஷன் வாங்கின குழந்தையுடைய அப்பா அம்மா என்றைக்காவது வருத்தப்பட்டாலும் எங்கேயாவது உண்டா? எங்காவது குழந்தை 2ஆம் கிளாஸே படிக்க முடியாமல் போயிடுது, 3ஆம் கிளாஸே படிக்க முடியாமல் போயிடுதுன்னு வருத்தப்பட்டான்னு எங்கேயாவது உண்டா? பெருமைனா அது ஒரு கிளாஸை ஜம்ப் பண்ணிட்டு வந்திருக்கு, ரொம்ப கெட்டிக்கார குழந்தையாக இருக்குதுன்னு பார்த்தவா எல்லாத்தையும் எங்காவது குழந்தைக்கு டபுள் ப்ரமோஷன் கிடச்சி கொடுத்துன்னு பெருமையான சொல்லிப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் எடுக்கும்படியாக இருக்குது பகவான்கிட்ட போய் ஐக்கியமாகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஜென்மாக்களில் ஒரு ஜென்மாவானது அஸ்யூமிங் த நார்மல் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் 80 years வச்சுங்கோ. 50 வயசில் ஒருத்தன் போயிட்டான்னா இட் மீன்ஸ் தட் இஸ் பர்டிகுலர் ஜென்மா ஹஸ் பீன் ஃபாஸ்ட் ட்ராக்ட் பை தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 30 yearsன்னு அர்த்தம். 80 வயசில் போக வேண்டியவன் 50 வயசில் போயிட்டான்னா 30 வருஷம் சீக்கிரமாக நீ பகவானுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கார் சுவாமி. டபுள் ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி தானே இது. அவன் டபுள் ப்ரமோஷனில் 1 வருஷம் தான் சேவ் பண்ணுறான், இவன் 30 வருஷம் 40 வருஷம் ஏதோ சேவ் பண்ணுறான். தி யங்கர் யூ டை தி கிரேட்டர் தி பெனிஃபிட். இன்சூரன்ஸில் சொல்லலை. The younger you die, the greater the benefit because you are progressing quickly towards God. இதை இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது நமக்கு. மாயை கண்ணை மறைக்கிறது. ரொம்ப நாள் இருக்கானாக்க வாஸ்தவம் எல்லோரும் ரொம்ப நாள் இருக்கணும், தீர்க்கமான ஆயுசோடு இருக்கணும் தான் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறா, வேத மந்திரம் அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுறது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் கர்மா, பிராரப்த கர்மா இருக்கிற மட்டும் சரீரம் இருக்கும். கர்மா முடிஞ்சு கொடுத்தனா கீழே விழுந்துடும் இந்த சரீரம். இதுதான் சாஸ்திரம். அதனால் சீக்கிரமாக ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் கொண்டு வந்த மூட்டை குறைச்சல்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு 5 மணிக்கு, ஒருத்தன் 6 மணிக்கு ஆற்றுக்கு வந்துவிட்டான், ஒருத்தன் 7 மணி ஆச்சு. அதே ஃப்ளைட்டில் வந்தவன் 7 மணி, அதே லொக்காலிட்டியில் இருக்கான், 7 மணி ஆயிடுச்சு. நல்லா ஒன்னோட கூட வந்தான், 1 மணி நேரம் முன்னாடி வந்துவிட்டான். அவன் பேக் மாத்திரம் எடுத்து வந்துவிட்டான். இன்னொருத்தன் கன்வேயர் பெல்ட் அவனுக்குன்னு போகாத காலம் பெல்ட்டில் கிடைக்காம எங்கேயோ மிஸ் ஆகி வாழ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் நான், அதனால் தெரியும். அதனால் அப்புறம் அவள் பின்னாடி போய் இந்த ஏர்லைன் அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் சேஸ் பண்ணி ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த சூட் கேஸை ட்ரேஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக 1 hour 2 hours எக்ஸ்ட்ரா ஆகிடுறது. அதனால் ஒருத்தர் 90 வயசு மட்டும் உட்காந்துருக்காருனாக்கா கர்மா பெரிய சூட் கேஸில் கொண்டு வந்துருக்காருன்னு அர்த்தம். 30 வயசில் போயிட்டாருன்னா பேக்கு தான். அவன் 10 வயசில் போயிட்டா ஒன்றுமே இந்த கையில் ஒரே ஒரு இது மாதிரி ஒரு பேக்கை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, டக்குன்னு கிளம்பி போயிட்டா. இதான் விஷயம். நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் we are unable to look at it logically, we are able to look at it only from an emotional point of view. அதனால் டெத் இஸ் ஆல்வேஸ் டெலிவரன்ஸ்ங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சத்தியம் அதுதான். இந்த 6 குழந்தைகளுக்கும் சீக்கிரமாக பிறந்த உடனே உயிர் பெடுத்துனா சீக்கிரமாக சாப விமோச்சனம். தேவகி வசுதேவருக்கு அவளுக்கு கர்மாவை கரைக்கிறா. துக்கத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் இதை விட ஒரு பெரிய துக்கம் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம், 6 குழந்தைகளை வரிசையாக பறி கொடுத்தது மாத்திரம் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பகவான் 8வது கர்ப்பத்தில் பிறந்த குழந்தை. சுவாமிக்கு வைகுண்டம் கிளம்புறது 125 வயசு. அண்ணா பலராமனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணுமோ. அந்த மாதிரி அவள் 2 பேரும் பலராமனும் வைகுண்டம் கிளம்பி போய் சுவாமியும் வைகுண்டம் கிளம்பி போகிற போது தேவகி வசுதேவர் இருக்கா. நினச்சி பாருங்கோ, இந்த புத்திர சோகம் ஆரம்பத்துலேயும் புத்திர சோகம், கடைசியில் கிருஷ்ணன் பரமாத்மான்னு தெரிஞ்சு எத்தனையோ லீலைகளை எல்லாம் பார்த்தப்புறம் அந்த கிருஷ்ணனும் வைகுண்டம் கிளம்பி போயிட்டான்னு இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு சிரமம் தேவகி வசுதேவருக்கு இருந்திருக்கு. எதுக்காக இந்த கதையெல்லாம் வருது அப்படின்னாக்க நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக. தசரதர் பகவானையே குழந்தைய அடையக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சார். ஆனால் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் இல்லை. கடைசி நிமிஷத்தில் தனியாக தான் உயிரிழக்க முடியாது எடுத்து அப்புறமா பரதன் வந்தான், சம்ஸ்காரம் பண்ணாங்கிறது தான் வேறு கதை. பக்கத்தில் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் இல்லை. இது இன்றைக்கி ரொம்பவே நினச்சி பார்க்க முடியாது இருக்குது. ஏன்னா ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் இல்லை, பொண்ணு கூட பக்கத்தில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கா, ஆஸ்திரேலியா இருக்கா, எங்கேயோ யூரோப்பில் இருக்கா, ஏதோ சொல்லிட்டு இருக்கா.
தசரதற்கே அது கதினா நமக்கு அந்த கதி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நாம் ஒன்றும் ராமனை நம்ம பிள்ளைக்கு வேணால் ராமன்னு பேர் வைக்கலாம். நாம் ராமனை பெற்றெடுக்கலை, சாதாரண குழந்தையை தான் பெற்றெடுத்துருக்கோம். சாதாரண குழந்தையை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கே நமக்கு இது மாதிரி தசரதுக்கே அது கதினா நமக்கு அந்த கதி வந்தால் என்ன ஆச்சரியம்? தேவகி வசுதேவரை போல நாம் ஒன்றும் கிருஷ்ணனை பெற்றெடுக்கலை. கிருஷ்ணன்னு பேர் வைக்கலாம் குழந்தைக்கு, ஆனால் நம்ம அது பிள்ளை சாதாரண பிள்ளை தான். ஆனால் அவளுக்கே அவ்வளோ புத்திரசோகம் வந்தது, நமக்கு புத்திரசோகம் யாருக்கும் வரப்படாது. அதுவா வந்துடுத்துனா யூ மஸ்ட் பி ஏபிள் டு சி இன் த ரிலேட்டிவ் சென்ஸ். தேவகி வசுதேவருக்கு அப்பேற்பட்ட மகா உத்தமர்களுக்கே புத்திரசோகம் ஒரு முறை இல்லை 8 முறை வந்திருக்கே, நமக்கு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வி மஸ்ட் பி ஏபிள் டு see it in the ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ்ங்கிறதுக்காக தான் புராணங்கள்லாம் இந்த கதையை எடுத்து சொல்கிறதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும்.